Hi, நான் Adeeb. இன்னைக்கு இந்த வீடியோவில் Redmi இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Redmi 8A Dual தான் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி Redmi லான்ச் பண்ண Redmi 8A தான் இந்த Redmi 8A Dual. ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் Redmi 8A Dual தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறமா Redmi 8A Dual இந்த ரெண்டு ஃபோனுக்குமான டிஃப்ரென்ஸை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் Redmi 8A Dual வர பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Redmi 8A Dualோட ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறமா 5000 mAh பேட்டரிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா Redmi 8A Dualோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோனோட எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. 7999 ரூபா தான் பாக்ஸில் வர எம்ஆர்பி. ஆக்சுவலாக அவ்வளோ ப்ரைஸ் இல்லை. ஃபோனோட வேரியண்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3GB 32GB மிட்நைட் கிரே வேரியண்ட் தான் நான் வச்சுருக்கிறது. அடுத்தது இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணால் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் தான் வருது. அதுக்குள்ளே தான் சிம் இஜெக்டர் பின்னு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம ஃபோன் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5V 2A ஒரு சார்ஜிங் அடாப்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு USB-C டைப் கேபிளும் இதில் வருது. இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. Redmi 8A Redmi 8A Dual இந்த ரெண்டு ஃபோனுக்குமே ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே ஃபோனோட பேக் சைடில் தான் Redmi கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன். Redmi 8Aல அவுரா கிரிப் டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வேவ் ஷேப்பில் அதோட பேக்கில் இருக்க டிசைன் வரும். ஆனால் Redmi 8A Dualல அவுரா எக்ஸ் கிரிப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ் ஷேப்பில் தான் Redmi 8A Dualல பேக் சைடில் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் அவங்க டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் இருக்கிற கேமராவில் Redmi 8Aல ஒரு 12 MP பிரைமரி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் Redmi 8A Dualல ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 MP + 2 MP கேமரா தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் இந்த Redmi 8Aக்கும் Redmi 8A Dualக்கும் இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் தான் வோல்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் சிம் கார்டு ஸ்லோட்டு வருது. டுவல் நானோ சிம் அண்ட் டெடிகேட்டர் மைக்ரோ SD கார்டு ஸ்லோட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. டுவல் வோல்டி சப்போர்ட்டும் இதில் இருக்குது. நம்மளால் ஒரே டைமில் 2 ஜியோ சிம்மை யூஸ் பண்ண முடியும். அப்புறமா 512GB வரைக்கும் நம்மளால் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இதில் IR பிளாஸ்டர் Redmi இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோனு, USB-C டைப் போர்ட்டு, ஒரு ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் ஃபோனோட கீழே வருது. அடுத்ததான் நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். Redmi 8Aல வர அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த Redmi 8A Dualலையும் வருது. 6.22 இன்ச் HD+ டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. டோட் நோச் டிஸ்பிளே தான் இதில் வருது. கோர்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் Redmi இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 439 octa-core ப்ராசஸர் தான் இதில் வருது. Adreno 505 தான் இதோட GPU. அடுத்தது இதில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் Redmi இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. அதை நம்ம அடிஷ்னலாக தான் வாங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வர கேமரா 13 MP + 2 MP பிரைமரி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. 720p 1080p வீடியோஸ் 30 frames/second நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வயர்லெஸ் FM ரேடியோ சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம FM கேட்கறதுக்காக எக்ஸ்டர்னலாக ஹெட்ஃபோன் ப்ளகின் பண்ண வேண்டிய தேவை இதில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் வர மாதிரி இதில் AI ஃபேஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் Android 9 Pieல தான் ரன் ஆகுது. MIUI 11 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆக்சிலரோமீட்டர் இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். அடுத்ததான் அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். Redmi 8A லான்ச் பண்ண அதே ப்ரைஸில் தான் Redmi 8A Dual லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB 32GB வேரியண்ட்டுக்கு 6499 ரூபாயும், 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 6999 ரூபாய் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த ஃபோன் வர கலர் பார்த்தீங்கன்னா மிட்நைட் கிரே, ஸ்கை ஒயிட்டு, சி ப்ளூ இந்த 3 கலர் தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ யாருக்காவது Redmi 8A எடுக்கணுமா Redmi 8A Dual எடுக்கணுமாங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா Redmi 8A எடுக்காதீங்க.
ரெட்மி 8A dual எடுங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் வருது. ஆனால் ரெட்மி 8Aலேருந்து ரெட்மி 8A dualக்கு வரும்போது ஒரு கேமரா அப்கிரேடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ப்ரைஸில் ரெட்மி 8A விட ரெட்மி 8A dual தான் நல்லது. அடுத்து இந்த வீடியோ பார்த்த ஒரு சில பேர்த்துக்காவது ஒரு சின்ன டவுட் இருக்கும். ரெட்மி ஏன் இப்போ ரெட்மி 8A dualங்கிற மாடலை திடீர்னு லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் Realme C3. Realme C3 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 6999 ரூபாய் தான் வருது. அதே ப்ரைஸ் ரேஞ்சில் அதே வேரியண்ட்டில் ரெட்மியில் இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி 8A அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 6999 ரூபாய் தான் வருது. இப்போ 7000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்குறாங்க. அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெட்மி 8Aல 3GB 32GB வேரியண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா Realme C3ல 3GB 32GB வேரியண்ட்டு. இந்த ரெண்டு ஃபோனுமே 7000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. இந்த ரெண்டு ஃபோனில் ஒரு ஃபோன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் Realme C3 தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா Realme C3ல dual கேமரா செட்டப்பு பின்னாடி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வருது, HD+ டிஸ்பிளே வருது. ரெட்மி 8Aல வர எல்லாம் தான் Realme C3லும் வருது. ஆனால் ஒரு dual கேமரா செட்டப் தான் Realme C3ல வருது. இந்த ரீசனுக்காக தான் ரெட்மி 8A dualங்கிற மாடலை அவங்க இப்போ லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபோனுமே ஒரு ஈக்குவல் பொசிஷனில் நிற்குது. ரெட்மி 8A dual கேமரா செட்டப் இருக்குது, HD+ டிஸ்பிளே இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது. Realme C3லும் இது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த ஃபோனை வாங்கலாங்கிற கன்ஃபியூஷன் இப்போ வருது. ஆனால் இந்த ரெட்மி 8A dual லான்ச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரெட்மி 8A எடுக்க மாட்டாங்க, Realme C3 தான் எல்லாருமே எடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த ரெட்மி 8A dualங்கிற மாடலை இப்போ ரெட்மி இப்போ திடீர்னு லான்ச் பண்ணுறதுக்கான காரணம். அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா Realme C3யோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். Realme C3 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் ரெட்மி 8A dual லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆர்டரை என்னால் கீப் பண்ண முடியல. இந்த வீடியோக்கு அடுத்ததாக Realme C3யோட அன்பாக்சிங் வீடியோவை கண்டிப்பாக போடுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.